கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணேன். பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. ஓகே, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். அதை ஏன் உங்ககிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எஸ், நீங்கள் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தது, நான் ஹேர் ஸ்மூத்னிங் எங்கே பண்ணேன், என்ன ரேட் ஆச்சு, என்னென்ன ப்ராடக்ட் நான் யூஸ் பண்ணுறேன், இப்போது என்னுடைய வந்து ஹேர் கேர் ரொட்டீன் என்ன, அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ண சொல்லியிருந்தீங்க. அண்ட் நான் ஏன் வந்து இப்படி உருன்னு மூஞ்சி வச்சுட்டு பேசிகிட்டு இருக்கேன், அண்ட் நான் ஏன் இப்படி விறுவிறுத்து போய் இப்படி இருக்கேன் அப்படின்றத மைண்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் இருந்துச்சு அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து ஸ்மூத்னிங் பண்ணுற ஐடியா இருக்கிறதாகவும், என்ன மாதிரியே ஹேர் டெக்ஸ்சர் இருக்குது, ஸ்மூத்னிங் பண்ணால் அதோட எப்படி சொல்கிறது, அதோட அவுட்கம் எப்படி இருக்கும், ரேட் என்ன மாதிரி இருக்கும், மெயின்டெனன்ஸ் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் நான் இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் கிளியர் பண்ணுறேன். அண்ட் ப்ராப்பராக சூப்பராக பேக்ரவுண்ட்லாம் செட் பண்ணி நீட்டாக உட்காந்து ரிலாக்ஸாக சூப்பராக பண்ணலாம் இந்த வீடியோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இப்போதைக்கு எனக்கு அந்த மாதிரி பண்ணுற ஒரு மைண்ட் செட் இல்லை. சில விஷயங்கள் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல. பட் ஓகே, அதை பற்றி நம்ம பேச வேணாம், உளர்றேன். ஓகே, கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஹேர் வந்து இப்படி தான் இருக்கும். ஒரு மாதிரி பிசுன்னு இருக்கா, பிசுன்னு இருக்குது, ஒரு மாதிரி எண்ணெய் வடிஞ்சு போய் இருக்குது. இது வந்து எத்தனை நாள் கழிச்சு ஸ்மூத்னிங் பண்ணி எத்தனை நாள் கழிச்சு எடுக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் இருக்கும். லாஸ்ட்டாக ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு அடுத்த ஒரு 2 டேஸ் கழித்து அவங்க ஸ்பா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஸோ அது எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் ஹேர் வாஷே பண்ணலை. அப்படியே இருக்குது இந்த முடி பிசுன்னு எண்ணெய் வடிஞ்சு போய் அப்படியே இருக்கேன். நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் சில ப்ராடக்ட், எனக்கு இந்த ஷாம்பு தான் வேணும், இந்த கண்டிஷனர் தான் வேணும், இந்த சீரம் தான் வேணும் அப்படின்ட்டு பார்த்து ரிவ்யூஸ் செக் பண்ணி ரேட்டு ஜாஸ்தி இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து ஸ்மூத்னிங் பண்ணணுன்றது திடீர்னு நான் எடுத்த ஒரு டிசிஷன் தான். பட் நான் அதை மெயின்டைன் பண்ணிக்கணும், கொஞ்சம் ஓரளவுக்கு நான் காசு போட்டு பண்ணதை கொஞ்சம் நல்லா மெயின்டைன் பண்ணிக்கணும், அதுக்கு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நான் வந்து திங்க் பண்ணி வாங்கின ப்ராடக்ட் தான். ஸோ மேபி உங்களுக்கு வந்து ஸ்மூத்னிங் பண்ணணுன்ற ஒரு ஐடியா இருக்குது, பண்ணினவங்களுக்கு என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ பார்க்குறதுக்கு கண்டினியூ பண்ணுங்கள். ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வார்ட்ஸ்காஃப் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு ஷாம்பு. இது பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, டப்பா பார்த்திங்களா இவ்வளோ தான் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 250 ml 1150 போட்டிருக்கு. நான் அமேசான்லேருந்து வாங்கினேன். வந்து எனக்கு பார்லரில் சஜஸ்ட் பண்ணாங்க இந்த ஷாம்பு யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. சரி, நம்ம எப்படினாலும் ஷாம்பு வந்து வாங்க தான் போகிறோம், நிறைய ப்ராடக்ட்லாம் நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேங்க, ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன், அண்ட் வந்து ஹேர் கெரட்டின் பண்ணியிருக்கேன், ஹேர் கலரிங் பண்ணியிருக்கேன், எல்லாமே நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஹேர் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து லாஸ்ட்டாக பார்லரில் என்னோடய முடியை கொடுக்கும்போது எனக்கே தெரியும் என்னோடய ஹேர் வந்து எவ்வளோ டேமேஜாக இருந்தது. அதாவது கலரிங் பண்ணி அதை வந்து கவரப் பண்ணி பிளாக்காக மாற்றி அதுக்கப்புறம் எனக்கு ஏதோ ஒன்று பண்ணோம், அந்த மாதிரி எல்லாமே நம்மளோட நீடு அண்ட் நம்மளோட ஆசை அண்ட் நம்மளோட மென்டல் பீஸ் அண்ட் நமக்கு அப்போதைக்கு என்ன தோணுது அந்த மாதிரி நம்ம பண்ணுறது தானே. ஸோ இந்த அமௌண்ட் கொடுத்து என்னால் ஹேர் தான் சேஞ்ச் பண்ண முடியும், என் லைஃப்பில் நடக்கிற ஒரு சோகமான விஷயத்தை என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. பட் அட் த சேம் டைம் எனக்கு வந்து என்னோட ஹாப்பினஸ்க்காக சில விஷயங்கள் என்னால் எனக்கு பண்ணிக்க முடியுது அப்படின்றப்போ ஹாப்பினஸை தேடி நம்ம ஓடுறோம். அந்த மாதிரி எனக்கு வந்து ஹேர் ஸ்மூத்னிங் அந்த டைமில் பண்ணால் கொஞ்சம் மென்டல் பீஸ் கிடைக்கும், அந்த விஷயம் எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பினஸ் கொடுக்கும். நான் ஹாப்பியாக இருந்தேன் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னால் அந்த ஒரு எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக சில விஷயங்கள் சூப்பராக பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி பூஸ்டப்பாக இருக்கும். அது மாதிரியே சில விஷயங்கள் எனக்கு லைஃப்பில் தப்பாக நடக்குது, சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு மாதிரி சேடாக இருக்குது, டக்குன்னு வந்து அப்செட் ஆகிறேன், மூட் ஸ்பாயிலிங்காக இருக்குது அப்படின்றப்போ டக்குன்னு இன்ஸ்டண்ட்டாக நான் ஒரு 1/2 hour ஃபீல் பண்ணுவேன்னு வைங்களேன், 1/2 hour ஃபீல் பண்ணுவேன், ஒரு 1 hour ஃபீல் பண்ணுவேன், டைம் எடுத்துப்பேன் அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு. பட் திரும்ப நம்ம ஹாப்பியாக ஆகிறதுக்கு நம்ம ஏதாவது நமக்கு ஹாப்பினஸ் தரும் அப்படின்றப்போ அதை ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி ப்ரௌனி சாப்பிடுவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், மட்டன் பிரியாணி வாங்கி சாப்பிடுவேன். ஸோ நல்லா சாப்பிட்டா கொஞ்சம் ஹாப்பியாவேன். அதே மாதிரி இன்னும் ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஒரு சேடாக இருக்கேன், ரொம்ப நாளாக வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, வேறு ஏதாவது பண்ணால் நமக்கு ஒரு மாதிரி சேஞ்ச் பண்ணால் அப்படியே ட்ரெஸ்ஸிங் சேஞ்ச் பண்ணால் அப்படியே லைஃபே கொஞ்சம் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும், ஹேர் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணால் அப்படியே நமக்கு சிலது அப்படியே சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹேர் கலரிங் பண்ணி அது எனக்கு செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல், அதை நம்ம வந்து கவரப் பண்ணோம், நேச்சுரல் பிளாக் மாற்றணும், ஒரு மாதிரி சுருட்டையாக இருந்தது. அப்புறம் திடீர்னு தோணுச்சு நம்ம ஏன் ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஸ்மூத்னிங் பண்ணிவிட்டு உண்மையிலே பார்த்திங்கன்னா செம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. நான் வந்து ஒரு 7000 என்னமோ ஸ்பெண்ட் பண்ணி நான் வந்து ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணேன், நல்ல இடத்துல பண்ணேன், சூப்பராக எனக்கு பண்ணிவிட்டாங்க, செம்ம சாட்டிஸ்ஃபைடாக பண்ணிவிட்டாங்க. இடத்துல இங்கே இருக்கக்கூடிய பேபி ஹேருக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா க்ரீம்ஸ் அப்ளை பண்ணி நல்லா பொறுமையாக நிதானமாக டைம் எடுத்து காலையில் ஒரு 10:30 11 o'clock போனால் வீட்டுக்கு வர்றதுக்கு ஈவினிங் 6 o'clock ஆயிடுச்சு. அந்தளவுக்கு நமக்கு நம்மளோட ஹேரோட டெக்ஸ்சர் கண்டிஷன்லாம் செக் பண்ணி என்ன மாதிரி ப்ராடக்ட் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணி ப்ராப்பராக ப்ரொஃபஷ்னலாக அவங்க வந்து எனக்கு பண்ணி விட்டுருந்தாங்க. ரொம்ப சாட்டிஸ்ஃபைட். அதே மாதிரி என்னோட ஹேருக்கு என்னென்ன ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சஜஸ்ட் பண்ணி வாங்கினேன் இந்த ஷாம்புங்க. மாஸ்க் ஒன்று வாங்கினேன், இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு
கொஞ்சம் எல்லாமே நான் கொஞ்சம் ஹை எண்டில் தான் நான் வாங்கியிருந்தேன். இதுவும் 1150 போட்டிருக்கு, வெறும் 200 ml குட்டி குட்டியாக தான் இருக்குது. தீர நான் வந்து வாங்குவேனான்னு தெரியல. பட் நமக்கு ஹேர் ஸ்மூத்னிங், ஹேர் கெரட்டின், நம்ம ஸ்ட்ரைட்னிங் இந்த மாதிரி பார்லர் சர்வீசஸ் எடுக்கிறோம், நம்மளோட ஒரிஜினல் ஹேர் டெக்ஸ்சரை நம்ம மாற்றி நம்ம ஏதோ ஒரு சர்வீஸ் எடுக்கிறோம் அப்படின்றப்போ நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஒன்ஸ் நம்ம வந்து அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எந்த ஷாம்பு வேணால் போடுறோம், அதுக்கு நமக்கு சூட் ஆகாத ஷாம்பு போடுறோம் அப்படின்றப்போ அதோட லுக் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் சேஞ்ச் ஆகிருக்கு. எனக்கு வந்து 6 to 8 months இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணால் மேபி என்னோட ஹேர் வந்து இன்னும் கூட நல்லா இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த மாதிரி காசு ஸ்பெண்ட் பண்ணி இதெல்லாம் வாங்கியிருக்கேன். இந்த மாஸ்க் வாங்கியிருக்கீங்க இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சீரம் வந்து போஸ்ட் கெரட்டின் ஹேர் சீரம் RAWLS அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து வாங்கியிருக்கேன். இதுவும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தி இதுதாங்க. ஸோ இந்த மாதிரி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரிவ்யூஸ் வந்து நான் அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் குளிச்சுட்டு வந்துட்டு இந்த ஷாம்பு, இந்த மாஸ்க்கு எல்லாம் குளிச்சுட்டு வந்துட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு இந்த சீரம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். இப்போ வெளியே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன். ஸோ ரெடி ஆகிட்டு வந்துட்டு நான் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு ஹேர் வந்து எப்படி இருக்குது அந்த மாதிரி நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் இந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிவ்யூஸ் செக் பண்ணி வாங்கினேன். இது வந்து கெரட்டின் பண்ணவங்க வந்து யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி போட்டிருக்கு. நமக்கு வந்து நம்மளோட ஹேர் டெக்ஸ்சரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேமேஜான ஹேர்லாம் இருந்துச்சு அப்படின்னா ரிப்பேர் பண்ணி கொடுக்கும். ஏதாவது இருந்துச்சு, ஏதாவது அந்த மாதிரி என் ஹேர் சொன்னல கலரிங் பண்ணி என்னென்னமோ பார்லர் சர்வீஸ்லாம் எடுத்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு அப்படின்றப்போ அதுக்கேற்ற மாதிரி ரிவ்யூஸ் செக் பண்ணி நான் வாங்கின சீரம் தான் இது. அண்ட் டவல் ஒன்று வாங்கினேங்க. டவல் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு டவல் வாங்கினேன். அது வந்து என் ஹஸ்பண்ட் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அவங்க பாடி பில்டிங்லாம் பண்ணிகிட்டு இருந்தனால அவங்க அந்த டவல் அங்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ஸோ அவங்களே வச்சுக்கிட்டாங்க. சரி ஹஸ்பண்ட் தானே டவல் வச்சுட்டு போட்டோம் அப்படின்ட்டு விட்டு கொடுத்துட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியிருக்கக்கூடிய சூப்பரான டவல் அப்படியே ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இருக்குது. செம சாஃப்டாக இருக்குங்க, வேறு லெவலாக இருக்குது. நல்ல நீளம் அகலம்லாம் இருக்குது, நல்ல சாஃப்டாக இருக்குங்க. இந்த மைக்ரோஃபைபர் அந்த மெட்டீரியல் நினைக்கிறேன். கலரும் சூப்பராக இருக்குது. ஓகே, நான் வந்து இந்த ஷாம்பு, இந்த மாஸ்க் இதெல்லாம் போட்டு குளிச்சுட்டு நல்லா ட்ரை பண்ணிட்டு அந்த சீரம்லாம் யூஸ் பண்ணிவிட்டு வெளியே போகிறேன்னு சொன்னல, ரெடி ஆகிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் நான் எங்கே பண்ணேன் அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ரேட் என்ன அந்த மாதிரி ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் இதனால் நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, இதனால் வரக்கூடிய எஃபெக்ட்ஸு, சைடு எஃபெக்ட்டு, அண்ட் இதனால் நமக்கு ஹேர் ஃபால் இருக்குமா, அண்ட் இந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக அந்த ஹேர் ஸ்மூத்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். முடிஞ்சு அதோட லிங்க்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன். ஏன்னா நான் ப்ரீவியஸாக 4 to 5 years எகோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பார்லர் சர்வீசஸ்லாம் எடுத்திருக்கேன். ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ணியிருக்கேன், ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன், ஹேர் கலரிங் பண்ணியிருக்கோம். அந்த கலரிங்கை கவர் பண்ணுறதுக்கு பிளாக் மாற்றிருக்கோம் அண்ட் ஹேர் ஸ்பா எடுத்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சேனலில் நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அது மாதிரி இப்போ வந்து ஹேர் ஃபால் இருக்குமா அந்த மாதிரி சில டவுட்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் ஸ்மூத்னிங் பண்ணினதை பற்றியோ இல்லை அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த வீடியோ ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம். நான் ப்ராப்பராக டைம் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயிலான வீடியோ உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, நான் குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணிட்டு என்னோட ஹேர் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு நான் காட்டுறேன். குளிச்சுட்டு வந்துட்டேன். தலை வந்து இன்னும் நல்லா காயலை, லைட்டாக ஈரமாக இருக்குது. ஒரு 80% ட்ரை ஆயிடுச்சு. இந்த டைமில் நான் வந்து சீரம் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த சீரம் இப்போ வாங்கினது, ஹேர் ஸ்மூத்னிங் பண்ணதுக்கப்புறம் இந்த சீரம் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிட்டு இருந்த சீரம் வந்து பார்த்திங்கன்னா Giovanni அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து, அதுவும் நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு 500 to 600 ரேஞ்சில் கிடைக்கும். அதோட லிங்க்கும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இன்றைக்கி வீடியோவில் காமிச்ச எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அமேசானில் வந்து சேல் லைவில் இருக்குது, நீங்கள் அதை செக் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேல் டேஸில் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 to 80% ஆஃபர் பியூட்டி அண்ட் ஃபேஷன் கேட்டகரிக்கு கிடைக்கும். வேணும்னா இந்த மாதிரி சேல் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோ பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை.